கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்து கொள்ளும். சரிங்களா? தாவீது பாருங்க எப்படி ஜெபிக்கிறார். சரிங்களா? என் வாய்க்கு காவல் வையும், சரிங்களா, என் உதடுகளை வாசல்களை காத்து கொள்ளும். அப்படின்னா நாம பேசுறதெல்லாம் நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பா சொல்லவே முடியாது. நான் ஆண்டவருக்கு பிடிக்காத வார்த்தை நம்ம எவ்வளவு பேசுவோம். எங்க வாடா வந்து சொல்லடா, என்னடா பண்ணி தொலைற அப்படின்னா கூட அது தப்பு தான். சரிங்களா? அது கெட்ட வார்த்தையில தான், ஆனா இருந்தாலும் அது தப்பு தான். அந்த மாதிரி 6 மனுஷன் நம்ம துக்கப்படுத்த கூடாது. நம்ம வாயில கவனமா பேசணும். சரிங்களா? அதுக்காக நானுமே கரெக்டா இல்லத்தான், ஆனா இருந்தாலும் எனக்காக நீங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க எல்லாருமே ஜெபிங்க. சரிங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம வாயின் வார்த்தையில கரெக்டா நம்ம எல்லாத்துக்குமே பேசணும், அவங்க சந்தோஷப்படணும். சரிங்களா? அதுவே ஆண்டவருக்கு மகிமையா இருக்கும். ஆனா நம்ம ஒருத்தர் துக்கப்படுற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசுறோம், அது ரொம்ப தப்பா தான் பாருங்க. தாவீது கரெக்டா சொல்றாரு, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளை வாசல்களை காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நாமளும் ஜெபிக்கணும். சரிங்களா? நாம நல்லாவே பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து பொறுப்பட வேணாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம கவனமா நம்ம வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு செய்ய நினைச்சது தடைபடாத இருக்கும். சரிங்களா? அதனால இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? நானும் நல்லவன் சொல்லுவேன். அப்படி சில இதுல கோவப்பட்டா என்ன வேலை சரிங்களா, சில சமயம் திட்டிடுறேன், கெட்ட வார்த்தை தட்ட மாட்டேன். இருந்தாலுமே அதுவுமே தப்புன்னு எனக்கு தோணுது. அதனால எனக்காக ஜெபிங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சரியா? உங்க ஜெபம் கேட்கப்படாதுன்னு நினைக்காதீங்க. உங்க ஜெபம் எப்பயுமே ஆண்டவர் கேட்பாரு. சரிங்களா? நீங்க தனிப்பட்ட முறையில யார்ட்டையா ஒண்ணு இல்ல தனிப்பட்ட முறையில உட்காந்து பேசினாலுமே ஆண்டவர் அங்க இருப்பாரு. உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. சரிங்களா? துக்கப்படாதீங்க. உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இந்த வசந்த வச்சு பிரேயர் பண்ணுங்க. சொல்றோம்.